இந்த டைரக்டர் எனக்கு பிடிச்சதே அதுதாங்க. இந்த ட்விஸ்ட்னு ஒண்ணு பெருசா எதிர்பார்த்தா அதுல சிம்பிளா இருக்கும். ஆனா அந்த சிம்பிளான ட்விஸ்ட்ல ஒரு பெரிய விஷயம் இருக்கும். இங்க ஒரு நம்ம வந்து ஒய்ஃப்னாலே ஃப்ரீயா விட்டு போடா, ஃப்ரீயா வைஃப் இல்லைன்னா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு தான் படங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்படிதான் இங்க நம்ம பேசிட்டு வளர்ந்துட்டு கல்யாணம் ஆகலையா உனக்கு, கல்யாணம் எல்லாம் பண்ணாதடா இப்படி இருக்கதான் வாழ்ந்து எல்லாத்தையும் அனுபவிச்சிருவான். அனுபவிச்சு கல்யாணம் பண்ண வரவன் கேட்கறவன்ட்ட எல்லாம் வேணாண்டா கல்யாணமே பண்ணாரா அப்படின்னு சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க கல்யாணம் ஏன் பண்ணணும் அப்படின்னு கல்யாணம் ஆகாத ஒருத்தன் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அவனோட அந்த கஷ்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அங்க சொல்ற விஷயமா இருக்கட்டும், அந்த ஒரு குடிகாரன் அப்படியே ஒரு பூசாரியா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். இதெல்லாம் நடக்கிறதுதான். பாசமா பணமானு பிரிச்சு பார்க்காம அந்த பாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பசங்க மாறுறது, சம்பந்தமே இல்லாம முனிஷ்காந்த் இதுல வர்றது, அவர் வந்து இந்த குடும்பமே கிடையாது, இருந்தாலும் இந்த குடும்பத்துக்காக அவர் ஒரு விஷயம் டக்குன்னு பண்றதா இருக்கட்டும், ஆம்புலன்ஸ் சீனா இருக்கட்டும், எல்லாமே ஒரு சிம்பிளான சீன்ஸ் தான், சிம்பிளான ட்விஸ்ட் தான். ஆனா அது சொல்ற விஷயம் இருக்குல்ல, அது வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த ஆளோட எழுத்துல பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் இருக்கு. அவர் எழுத்துல எங்களுக்கு தாக்கம் இருக்கு. பயங்கரமான ஒரு டைரக்டர், பயங்கரமான ஒரு படம் கொடுத்துருக்கிறாரு. மொத்தத்துல இந்த தாய் கிழவி ஒரு தரமான கிழவி, தரமான டைரக்டரும் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருக்கிறாரு. சேயனும் அதே மாதிரி இருக்கட்டும். பார்ப்போம். மக்காளி வரம்ல.